நான் கட்டுப்பாட்டு கோட்டில் இருந்தபோது, ஆபரேஷன் சிந்து பற்றி செய்தி வழங்கிக் கொண்டிருந்த போது, இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இந்திய இராணுவத்துடன் இணைந்து அவர்களது ட்ரோன்கள் நேரடி போர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதை நான் நேரில் பார்த்தேன். அது எனக்கு மிக பெருமை அளித்த தருணங்களில் ஒன்றாக இருந்தது. ஏனெனில் இவை நாம் ஒரு நாட்டில் வாழ்கிறோம். அது அதிகாரப்பூர்வ நடைமுறைகள், விதிமுறைகள் மற்றும் சிவப்பு பந்தங்கள், ரெட் டேப் ஆகியவற்றுக்காக பிரபலமாக உள்ளது. இங்கு சிறிய நிறுவனங்கள், நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பெரும்பாலும் இந்த நடைமுறைகளாலும் முடிவெடுப்பதில் ஏற்படும் தாமதங்களாலும் மூழ்கிவிடுகின்றன. ஆனால் இவை குறுகிய கால அறிவிப்பில் அழைக்கப்பட்ட நிறுவனங்கள். இதில் திரு சத்பதியின் நிறுவனமும் அடங்கும். அவர்கள் பதிலளித்தார்கள், முன்னேறினார்கள், தேசிய அழைப்புக்கு பதிலளித்தார்கள் என்று சொல்லலாம். அவர்கள் தங்கள் தயாரிப்புகளுடன் கட்டுப்பாட்டு கோட்டிற்கு சென்றார்கள். மேலும் அவர்கள் ஒரு அதிசயமான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இருந்தார்கள். அதனால்தான் நான் உங்கள் சேவைக்கு நன்றி என்று சொன்னபோது அது வெறும் இராணுவ பணியாளர்களுக்காக மட்டுமல்ல. அப்படின்னா நான் இதை தொடங்க ஜெனரல் இந்திரபாலன் அவங்கள்ட்ட கேட்டு ஆரம்பிக்க விரும்புகிறேன். நம்ம இப்போ ஆபரேஷன் சிண்டோர் பத்தி பேசுகிறோம் சார். உங்களுக்கு தெரியும், இது ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு. இது சமீபத்தில் நடந்தது. இது இந்தியாவின் ட்ரோன் தொழில்துறைக்கு பெரும் தகவல்கள், தரவுகள், பாடங்கள், அனுபவங்கள் என நிறையவற்றை வழங்கியிருக்கும் என்று நான் நம்புகிறேன்.